அதாவது அண்ணாமலை ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் சிறப்பாக செயல்படுறாரான்ற விஷயங்கிறது கடந்த காலத்தில் தமிழிசையோட கருத்துக்கே முன்னுக்கு பின் முரணான கருத்தை அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு முன்பு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. அந்த தோல்விக்கு பிறகு வந்து பத்திரிகைகளை சந்திக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அண்ணாமலையை தாண்டி யாரும் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய செய்திகளை டெல்லிக்கு வந்து, அதாவது விமர்சனமான செய்திகளை நெகட்டிவான செய்திகள் யாரும் கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அதை கொண்டு போகக்கூடிய இடத்துல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இவ்வளோ பெரிய தோல்விக்கான காரணம் கூட்டணியில் நான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சுருந்தா கிட்டத்தட்ட 35 எம்பிக்களை நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கான கல எதார்த்தம் வந்து அதை தான் சொல்லுது அப்படிங்கிறத அவங்க வந்து வெளிப்படையாக போட்டு உடைச்சாங்க. இது வந்து ஒரு சீரியஸான விஷயமா மாறிடுச்சு. இவங்க அதை சொன்ன உடனே வந்து அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, அண்ணாமலை அதற்கான எதிர்வினையை டைரெக்டாக எந்த வகையிலையும் ஆற்றலை. அவர் அது எப்படி வினை புரிஞ்சாருன்னா, வழக்கமாக தன்ட்டு அந்த வார் ரூம் வச்சிருப்பார்ல, வார் ரூமில் போட்டு விட்டு வெளுத்து வாங்குறதுங்கிற மாதிரி வார் ரூமுக்கு செய்தி உடனே வார் ரூம் வந்து துரிதப்படுத்தினார். வார் ரூம் போட்டு அடிச்சது பார்த்தீங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜனை உருவக்கேலி பண்ணுற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவளை போட்டு ரொம்ப மட்டமாக பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சோஷியல் மீடியாவில் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசப்படும் பொருளாக மாறிச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம். வந்து அதுக்கப்புறம் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நான் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது இந்த மாதிரி வந்து சமூக விரோத ரவுடிகளை கட்சிக்குள்ளே ஒருபோதும் அனுமதிச்சதே கிடையாது. அதை நான் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, பல ரவுடிகள் வந்து கட்சிக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. இதை தான் வந்து மற்ற கட்சிகளும் ஆல்ரெடி விமர்சனம் பண்ணாங்க. அதாவது பாஜகவில் வந்து எப்படிலாம் ரவுடிகள் கூடாரமாக பாஜக எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு, எதிர்க்கட்சிகள் முதற்கொண்டு பலரும் கூட அந்த விஷயத்தை விமர்சனமாக முன் வச்சாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் மூத்த தலைவர் அவர் பேசுனதே வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறிடுச்சு. அது பாஜகவுக்கும் ஒரு களங்கமாகி போச்சு. தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையோட ஒரு ஃபேஸ் வேல்யூக்கும் ஒரு டேமேஜ் ஆகி போச்சு. டெல்லி பாஜக அதை ரசிக்கல அப்படிங்கிறதான் பார்த்தோம்.